வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி டஃப் கொஸ்டின் சீரீஸில் நம்ம அடுத்த பாட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2025 கேட்டிருந்த நம்பர் சிஸ்டம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 16வது வீடியோ. இது வரைக்கும் நான் கொடுத்துருக்க 15 வீடியோ பார்க்கல அப்படின்னா எஸ்எஸ்சி டஃப் கொஸ்டின்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இதில் கொஞ்சம் யூனிக்கான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நம்ம கோர்ஸில் டீச் பண்ணாதது, கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பேசிக்லேருந்து ஒன் பை ஒன்னாக கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த சீரீஸோட பிடிஎஃப் நிறைய பேர் கேட்குறீங்க, அதை நான் நம்மளோட கோர்ஸில் தான் கொடுத்துருக்கேன். ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் எஸ்எஸ்சி டஃப் கொஸ்டின்ஸ் ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்னு கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் இந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான். கோர்ஸுக்கான ஃபீஸ் 1499 ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. ஒரே கோர்ஸில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்கும். கம்ப்ளீட் சிலபஸ், மேத்ஸ் மட்டும் இல்லை, ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும். ஓகே. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் பெய்டு கிளாஸஸில் போனீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதை பை நோ கொடுத்துட்டு நீங்கள் வந்து கார்டு மூலமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ யூபிஐ மூலமாகவோ பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக ஒரே ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் 3000க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. ஓகே. இல்லை நான் ஒரு பர்டிகுலர் எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம்னா எஸ்எஸ்சி, ரயில்வே அந்த மாதிரி தனித்தனி ஃபோல்டர் இன்னும் கீழே இருக்கும். அதில் நீங்கள் ஒரு ஃபோல்டரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த எக்ஸாமோ அந்த எக்ஸாமுக்கான ஃபோல்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கோர்ஸில் படித்தவங்க இது வரைக்கும் 2000க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இன்னும் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். B is equal to 3560 minus A. When B is divisible by 8, 12 and 16, the remainder is 4 in each case. What is the value of A? B வந்து பார்த்தீங்கன்னா 3560 மைனஸ் A. B ஐ 8, 12, 16 வகுத்தால் ஒவ்வொன்றிலும் மீதி 4 கிடைக்கும். ஏயின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுது. பட் நிறைய பேர் இதில் என்ன பண்ணணும்ட்டு யோசிக்கிறதுக்கு இல்லைன்னா ரொம்ப திணறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து இதை டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்களா இல்லைனா கொஞ்சம் புதுசாக இருக்குதா அப்படின்ட்டு. ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஏ கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு பி தெரியணும். பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பியை நம்ம 8, 12, 16 வகுக்கிறப்போ நம்மளுக்கு 4ங்கிற ரிமைண்டர் கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பி என்னவா இருக்கும்? இது வந்து நம்ம எல்சிஎம் டாப்பிக்கில் படிச்சிருக்கோம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். ஓகே. பி வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 8, 12, 16 இல்லைனா இந்த எல்சிஎம்மோட மல்டிப்புள் என்ன வேணாலும் இருக்கலாம். இன்ட்டு கே போட்டுக்கிறேன். எல்சிஎம் இல்லைனா எல்சிஎம்மோட மல்டிப்புள் என்ன வேணாலும் இருக்கலாம். அது கூட 4 கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு பி கிடைக்கும். பி இங்கே ஒரு நம்பர் தான் இல்லை, எதுவும் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பிஏ 8ஆல் வகுத்தாலும் நம்மளுக்கு 4ங்கிற ரிமைண்டர் கிடைக்கணும், 12ஆல் வகுத்தாலும் 4ங்கிற ரிமைண்டர் கிடைக்கணும், 16ஆல் வகுத்தாலும் 4ங்கிற ரிமைண்டர் கிடைக்கணும். ஓகே. ஸோ அப்போ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் எடுத்தோம்னா அந்த எல்சிஎம்ங்கிறது என்னது? அது இந்த 3 நம்பராலையும் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகக்கூடாது, 4ங்கிற ரிமைண்டர் வரணும். அதனால +4 போடுறோம். ஓகே. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஒரு நம்பர் மட்டும் இல்லை, நிறைய நம்பர் இருக்கலாம் இந்த மாதிரி, அதனால இந்த இடத்துல கே போட்டிருக்கு. ஓகே. இவங்க இதோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் பின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் எல்சிஎம் மட்டும்தான். ஸ்மாலஸ்ட்னு கொடுக்கலன்னா எல்சிஎம்மாக இருக்கலாம், எல்சிஎம்மோட மல்டிபிள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 3 நம்பரோட எல்சிஎம். இப்போ எல்சிஎம் வந்து நம்ம கோர்ஸில் நான் எப்படி டீச் பண்ணியிருக்கேன், இருக்கையிலே பெரிய நம்பர் 16, அதுதான் நான் எல்சிஎம்னு எடுப்பேன். அடுத்து இந்த 16 மிச்ச 2 நம்பரில் பெரிய நம்பர் எது? 12. அதால் டிவைட் பண்ணோம்னா இங்கே வந்து நாங்கள் 16, முன்னாங்க 12 வரும். 4/3ன்ட்டு வந்திருக்கா? இதை நம்ம இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. ஸோ டிவைட் பண்ண முடியாது. கீழே ஒரு நம்பர் இருக்குதுன்னா கீழே இருக்க நம்பரை நீங்கள் இது கூட மல்டிபிள் பண்ணுங்க, 16 கூட மல்டிபிள் பண்ணிங்கன்னா இப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 16 × 3. ஓகே. இப்போ இன்னொரு நம்பர் இருக்குது, அதை அதே மாதிரி டிவைட் பண்ணுங்க. 8ஆல் டிவைட் பண்ணால் 8 16ன்னு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இங்கே எதுவுமே பண்ண வேண்டாம், கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை. இங்கே மிச்சம் ஒரு நம்பர் இருக்குதுன்னா அந்த நம்பரை இதோட பெருக்கிக்கணும். இப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 16 3 48. அப்போ பி வந்து என்னவா இருக்கும்? 48K + 4 இருக்கும். அதாவது 48ஓட மல்டிபிள் அது என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே கே 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 10 இருக்கலாம், 15 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். கே நம்ம கண்டுபிடிக்க போகிறதுல நம்மளுக்கு அவசியமும் இல்லை. ஆனால்
48ஓட மல்டிபிள் என்னவா வேணாலும் இருக்கலாம், அது கூட 4 கூட்டினோம்னா என்ன வருமோ அதுதான் வந்து பி. ஓகே, ஸோ இப்போ பி வந்து என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கல. பட் இதை நீங்கள் இது கூட ஈக்குவேட் பண்ணுங்க. இங்கே பிக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 48K + 4. ஓகே, 48K + 4 = 3560 - ஏன்னு வந்திருக்கும். இப்போ இந்த +4 இந்த பக்கம் போகிறப்ப -4 ஆகும். இந்த நம்பர்லேருந்து -4 வந்து கழியும். அப்போ 48K வந்து எப்படி இருந்திருக்கும்? 3556 - ஏன்னு இருந்திருக்கும். இங்கே கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆன்சரை டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, இப்போ நம்ம கே என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை, நம்மளுக்கு கே தேவையில்லை. ஆனால் 48ஓட எந்த நம்பரோ ஏதோ ஒரு நம்பரை பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைக்க போகுது. இது என்ன நம்பர்? இது வந்து 3556ல் ஏவை கழிச்சா என்ன கிடைக்குமோ அதுதான் இங்கே கிடைக்கக்கூடிய நம்பர். ஓகே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? 48ஓட மல்டிபிள் தான் இந்த நம்பர். அப்போ இந்த நம்பர் 48ஆல் வகுப்படுமா? வகுப்படாதா? கண்டிப்பாக வகுப்படும். இந்த நம்பர் 48ஆல் வகுப்படும். எந்த நம்பர்? 3556ல் ஏவை கழிச்சா கிடைக்கிற நம்பர் 48ஆல் வகுப்படும். அப்போ ஏ என்னங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 3556 நீங்கள் 48ஆல் வகுங்க. கண்டிப்பாக இது கண்டிப்பாக 100% ஃபுல்லாக வகுப்படாது. இதில் ஒரு மீதி வரும், அந்த மீதி தான் ஏ. ஏன்னா இந்த நம்பரில் ஏவை கழிச்சாதான் வகுப்படும். அந்த ஏங்கிறது எது? 48 நம்ம 48ஆல் 3556 வகுக்கிறப்போ கிடைக்கக்கூடிய மிச்சம் தான் அந்த ஏ. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவு நம்ம கோர்ஸில் கூடிய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து வகுக்கணும். இப்போ இது கிட்டத்தட்ட 50, இது வந்து 355. ஸோ 7 5 35. ஓகே, 7 × 50 350 கிட்ட வரும். அப்போ 7ஆல் மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 7 8 56க்கு 6, மிச்சம் 5, 7 9 28 5 33, 336. இங்கே 15ல் 6 போணுச்சுன்னா 9, இங்கே 4 தான் இருக்கும், 4ல் 3 போணுச்சுன்னா 1, 19, 196 வந்திருக்கு. இப்போ இது கிட்டத்தட்ட 50. ஓகே, கிட்டத்தட்ட 50, ஆனால் 50ஓட கொஞ்சம் கம்மி தான். இங்கே 196. ஓகே, ஸோ 4 20. ஸோ 4ஆல் நம்ம வந்து பெருக்கி பார்ப்போம். ஓகே, 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4 8 32க்கு 2, மிச்சம் 3, நாங்கள் 16 3 19, 192 வருது, மிச்சம் 4 வருது. இந்த மிச்சம் தான் நம்மளுக்கு தேவை. இந்த ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் தான். ஸோ 4 தான் வந்து நமக்கான ஆன்சர். இந்த மாதிரி நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க, எம்டிஎஸ் எக்ஸாம்லேயே நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கேட்பாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் ப்ளஸ் அந்த மீதி என்னவோ, எல்சிஎம் இன்ட்டு கே ப்ளஸ் அந்த மீதி என்னவோ அதுதான் பியோட வேல்யூன்னு எடுத்துக்கணும். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த நம்பரில் வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் கடைசியில். ஸோ இது வந்து 48ஓட மல்டிபிள்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த நம்பரை 48ஆல் வகுத்து பாருங்க, மீதி என்ன வருதோ அதுதான் வந்து ஏ. ஓகே, இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பி வந்து 4150 - ஏ. ஸோ இப்போ அடுத்ததாக பியை வந்து 7 14 21ஆல் வகுக்கிறப்போ 5ங்கிற ரிமைண்டர் கிடைக்குது. அப்போ இங்கே பி வந்து என்னது? பி வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 7 14 21 இன்ட்டு கே ப்ளஸ் 5ஆக இருந்திருக்கும். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் என்னவாக இருக்கும்? பார்த்தாலே தெரியுது 21 இருக்கையிலே பெரிய நம்பர். 21 போய் 14 போட்டோம்னா கீழே 2 வந்திருக்கும். ஸோ இன்ட்டு 2 எத்தனை? 44. ஸோ 42. ஓகே, 42 தான் வந்து எல்சிஎம். என்ன பண்ண? 21 போய் 14, 7ஆல் கேன்சல் பண்ணோம்னா 3 21, 7 14, கீழே வந்து 2 வந்திருக்கா? 21 2. 7 வந்து 21ஆலேயே டிவைட் ஆகும். அப்போ இந்த இடத்துல போட்டாலும் போடலாட்டியும் ப்ராப்ளமே இல்லை. ஓகே, இப்போ பி வந்து என்னன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 42K + 5ன்னு கிடச்சிருக்கு. இது வந்து எதுக்கு ஈக்குவல்? 42K + 5 வந்து எதுக்கு ஈக்குவல்? 4150 - ஏக்கு ஈக்குவல். இந்த 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 42K எப்படி இருந்திருக்கும்? இந்த 5 இங்கே வந்துச்சுன்னா 4145 - ஏன்னு வந்துடும். ஸோ இந்த நம்பர் 42ஆல் கம்ப்ளீட்டாக வகுப்படும். இந்த 4145ல் ஏவை கழிச்சா என்ன கிடைக்குமோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எதால் வகுப்படும்? 42ஆல் கம்ப்ளீட்டாக வகுப்படும்.
அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல ஏவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 4145ல் 42 வச்சு வகுத்தோம் அப்படின்னா என்ன மீதி கிடைக்குமோ அதுதான் ஏ. ஓகே, இப்போ 42 இங்கே 414. ஸோ 420 இருந்துச்சுன்னா 10×42 போடணும். கொஞ்சம் கம்மியாக இருக்கனால 9×42 போட்டோம்னா கிட்டத்தட்ட கரெக்டாக வரும். ஓகே, ஸோ 9×42 போட்டிங்கன்னா 378 வரும். இங்கே வந்து மிச்சம் 36 வந்திருக்கும். ஓகே, 365. 365 இப்போ 94 36. ஓகே, அடுத்து 92 18ன்னு வந்துடும். ஸோ அப்போ 360 தாண்டிடும். அப்போ 8×42 போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். 8×42 336. இங்கே மிச்சம் 29 வரும். இந்த மிச்சம் வர்ற 29 தான் இந்த ஏ. மிச்சம் வர்ற 29 தான் இந்த ஏ. கால்குலேஷன் நான் கொஞ்சம் குயிக்காக போடுறேன். ஓகே, ஸோ நீங்கள் கால்குலேஷன் பண்ணிடுவீங்க. அதனால் நான் என்னங்கிறத சொல்லலை. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி நான் நோட் பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னால உங்களுக்கு டக்கு டக்குன்னு எழுதுறேன். ஓகே, பட் நீங்கள் அந்த கூட்டுறது பெருக்கிறது வகுக்கிறதுலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறது யூனிக்கான கொஷின்ஸை எந்த மெத்தடில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதானே தவிர எப்படி பெருக்கணும் எப்படி கூட்டணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கோர்ஸில் தெளிவாக டீச் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி கொஷின் நிறையா கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாலேயும் கேட்டிருக்காங்க, இது புதுசெல்லாம் கிடையாது. பட் இப்போ ரிப்பீட்டடாக நிறைய கேட்குறாங்க. ஓகே, அதனால் இதை வந்து பார்த்துக்கோங்க. நம்மளோட கோர்ஸில் நம்பர் சிஸ்டம் டாப்பிக்கில் டிவிசிபிலிட்டி ரூல்னு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பார்த்துருங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் என்னங்கிறத சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுலேருந்து உங்களுக்கு நிறையா கொஷின் வருது. ஓகே, இப்போ இந்த 3P96 இஸ் டிவிசிபிள் பை 3. விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be the value of P? 3P96 என்பது 3ஆல் வகுப்படும் Pயின் மதிப்பாக இருக்க முடியாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. Pயோட மதிப்பு எதுன்னு கேட்கல, எது இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து என்னது? 3ஆல் ஒரு நம்பர் வகுப்படுமா வகுப்படாதான் நம்ம எப்படி செக் பண்ணலாம்? அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் பார்ப்போம். ஓகே, அந்த நம்பரோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் வகுப்படுதான்ட்டு பார்ப்போம். அது 3ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த நம்பர் 3ஆல் வகுப்படும். இப்போ இந்த நம்பர் 3ஆல் வகுப்படும்னு சொல்லிட்டாங்க. அப்போ சம் ஆஃப் டிஜிட் பாருங்க, 3 + P + 9 + 6 இது 3ஆல் வகுப்படணும். இதை நீங்கள் தனித்தனியாகவே பார்க்கலாம். ஒவ்வொரு நம்பரையும் பார்த்தீங்கன்னா இப்போ இது 3ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து P மட்டும் தனியாக 3ஆல் வகுப்படும். ஓகே, சேர்ந்தாதான் இந்த நம்பரில் அது சேர்ந்தாதான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இங்கே எல்லாமே தனித்தனியாக பார்த்தாலே 3ஆல் வகுப்படுற நம்பராக இருக்குது. அப்போ இந்த மொத்த நம்பர் 3ஆல் வகுப்படணும்னா இந்த Pயும் தனியாக 3ஆல் வகுப்படணும். ஓகே, அப்போ 0 போடலாம். 0/3 அப்படிங்கிறப்போ இது வகுப்படும். ஏன்னா 0ங்கிறது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். அதனால் இந்த டிஜிட்டல் சம் வந்து மாற போகிறது கிடையாது. அப்போ 0 வகுப்படும், 3/3 வகுப்படும், 6/3 வகுப்படும், 7/3 வகுப்படாது. எது வகுப்படாது, எது வந்து Pயோட மதிப்பாக இருக்காதுன்னு தான் கேட்டிருந்தாங்க. 7 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 62P8 இஸ் டிவிசிபிள் பை 4. விச் ஆஃப் த ஃபாலோயிங் cannot be Pன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து என்னது? கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல் வகுப்படணும். அதாவது P8 இதுதான் கடைசி 2 டிஜிட், இது 4ஆல் வகுப்படணும். இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனையும் போட்டு பாருங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 0/8/4ங்கிறது வகுப்படும், ஏன்னா வெறுமனே 8 தான். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 38/4 வகுப்படாது. ஓகே, அப்போ இந்த இடத்துல பீக் வந்து இந்த 3 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், மற்ற ரெண்டையும் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. செக் பண்ணாலும் 28/4 வகுப்படும், 68/4ம் வகுப்படும். இதை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா போதும், டைமை சேவ் பண்ணணும், அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். ஓகே, அடுத்து இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து அதாவது நம்பர்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டரில் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லி கொஷின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. நிறையா கொஷின் கேட்டிருக்காங்க. இல்லைனா ஒரு 4-5 நம்பர் கொடுத்துட்டு எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, இது சிம்பிளான கொஷின். அடுத்து இந்த மாதிரி கொஷினுக்குலாம் என்ன மெத்தடில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கொஷினுக்கு நீங்கள் எந்த மெத்தடும் கற்றுக்காமலே சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த இதில் 3 நம்பர் தான் இருக்குது. 4 ஆப்ஷன்லேயுமே இந்த 3 நம்பர் தான் இருக்குது, வேறு நம்பர் இல்லை. இதை நம்ம இறங்கு வரிசையில் எழுதணும், டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த 3 3 3ங்கிற நம்பர் தான் முதல்ல இருக்குது. அப்படின்னால நீங்கள் அந்த 3 கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எல்லாம் ஒன்று போல் இருக்கிறனால. வேறு வேறையாக இருந்தால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். அப்போ நம்மளுக்கு இங்கே எது தேவை? 5/6, 25/6,
1/2. இதில் எது பெருசு எது சிறுசு எது நடுவில் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இப்போ டினாமினேட்டரை பாருங்க, கீழே இருக்க நம்பரை பாருங்க, 6 6 2 இருக்கு. இதை என்னால் 6ஆ மாற்ற முடியும். 3ஆல் பெருக்கணும்னா 6 ஆகும். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்கணும். அப்போ இது என்னவா மாறிடும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 3/6 மாறிடும். இப்போ உங்களுக்கு கீழே 6 6 6ன்னு டினாமினேட்டர் ஒரே நம்பர் தான் இருக்குது, காமனாக ஒரே நம்பர் தான் இருக்குதுன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பரை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இது பின்னமாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பர் பகுதி ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் மேலே இருக்க நம்பரை மட்டும் பார்த்தா போதும். 5 பெருசா 25 பெருசா 3 பெருசா 25 பெருசு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் இறங்கு வரிசையில், இதுதான் டாப்பில் வரும். அடுத்து 5 3ல் எது பெருசு? 5 தான் பெருசு, இது 2வது வரும். அடுத்து இதுதான் 3ஆவதாக வரும். இதுனா இது 3ஆவதாக வரும். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது வந்திருக்கு, 2வது 5/6 வந்திருக்கு, 3வது 1/2 வந்திருக்கு. இதுதான் இறங்கு வரிசையில் இருக்குது. மற்றது எல்லாமே வேறு வேறு ஆர்டரில் இருக்குது. ஸோ அது வந்து ஆன்சர் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கொடுத்துருக்காங்க, 5/6 ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொடுத்துருக்காங்க 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வந்திருக்கு. ஏன்னா மொத்தத்திலே 3 நம்பர் தான், அவங்க ஷஃபிள் பண்ணவே முடியாது. அப்படின்றனால இந்த 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி வந்திருக்கு. பட் அதனால் எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லையே, 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி கொடுத்தாலும் ரெண்டுமே தப்பு தானே. ஸோ அப்படின்னாலும் நம்மளுக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஷின் எல்லாம் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் பின்னத்தில் கொடுத்துட்டு எது பெருசு எது சிறுசு ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ சின்ன சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ 4/5, அடுத்து 6/7, அடுத்து 13/14, அடுத்து 11/12. இப்போ இந்த 4 இதில் எது பெருசு எது சிறுசு இல்லைன்னா ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஓகே, இப்போ 5ல் 4 போணுச்சுன்னா 1, 7ல் 6 போணுச்சுன்னா 1, 14ல் 13 போணுச்சுன்னா 1, 12ல் 11 போணுச்சுன்னா 1. இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கீழே இருக்க நம்பர் மேலே இருக்க நம்பரோட பெருசாக இருக்கும். ஓகே, ஒருவேளை மேலே இருக்க நம்பர் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து 5/4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நீங்கள் கேன்சல் பண்ணால் 1 பாயிண்டில் வரும். இந்த 4/5 கேன்சல் பண்ணிங்கன்னா 0 பாயிண்ட்டு வரும். 1 பாயிண்ட் பெருசா 0 பாயிண்ட் பெருசா? 1 பாயிண்ட் தான் பெருசு. ஸோ இதை வச்சு இது பெரிய நம்பர்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இதுதான் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகே, அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலுமே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், அது 1 பாயிண்ட் சம்திங்கில் வரும் அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸு சேமாக இருக்குது. சேமாக இல்லைனா நீங்கள் சேம் ஆக்கணும். ஓகே, அது எப்படி அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இந்த கொஷினில் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர்லையுமே டிஃப்ரென்ஸு சேமாக இருக்குதா? டிஃப்ரென்ஸு 4 பின்னத்துலேயும் சேமாக இருக்குதுன்னா நீங்கள் கீழே இருக்க நம்பரை பார்க்கவே செய்யாதீங்க. மேலே இருக்க நம்பரில் எது பெருசோ அதுதான் பெருசு, எது சிறுசோ அதுதான் சிறுசு. மேலே இருக்க நம்பரை நீங்கள் ஏறு வரிசையில் எழுதுனா அதே வரிசையில் தான் உங்களுக்கு வந்து மொத்த கொஷினும் இருக்க போகுது. ஓகே, அந்த பின்னமும் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இருக்கிறதே பெரிய நம்பர் வந்து இங்கே 13 மேலே இருக்க நம்பரில், இதுதான் லார்ஜஸ்ட்டு. மேலே இருக்க நம்பரில் இருக்கிறதே சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, இதுதான் ஸ்மாலஸ்ட். ஓகே, இதுதான் ஸ்மாலஸ்ட். இப்போ இதை நீங்கள் வந்து ஏறு வரிசையிலே இறங்கு வரிசையில எழுத சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது ஃபஸ்ட்டு வரும். இறங்கு வரிசையில் எழுதுறீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு வரும். அடுத்த பெரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மிச்சம் இருக்கிற பெரிய நம்பர் இது 2வது வரும், இது 3வது வரும், இது 4வதாக வரும். ஓகே, இறங்கு வரிசையிலனா. ஏறு வரிசையிலனா அப்படியே உல்டாவாக மாற்றி எழுதிக்கணும். ஓகே, ரிவர்ஸில் எழுதிக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 5875 பை 5877, 11993 பை 11995. இந்த ரெண்டில் எது பெருசு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கேன்சல் பண்ணிவிட்டு எதில் எத்தனை பாயிண்டில் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. டிஃபரன்ஸ் பாருங்கள். இங்கே 2, இங்கே கடைசி ஒரு டிஜிட் மட்டும்தான் மாறுது. ஸோ 2. இங்கே டிஃபரன்ஸ் இங்கே 2 தான். ஓகே, ஸோ டிஃபரன்ஸு ஒரே மாதிரி இருக்கிறப்போ மேலே இருக்க நம்பரை மட்டும் பார்த்தா போதும். இதுதான் பெருசு, இது லார்ஜஸ்ட், இது சிறுசு, இது ஸ்மாலஸ்ட். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ் ஒன்றா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளமே இல்லை. டிஃப்ரென்ஸ் மாறி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ 2/7, அடுத்து 1/3,
அடுத்து 5/6, அடுத்து 3/4. ஓகே, இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது பெருசு எது சிறுசுன்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எது சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே 7ல் 2 போணுச்சுன்னா 5, 3ல் 1 போணுச்சுன்னா 2, 6ல் 5 போணுச்சுன்னா 1, 4ல் 3 போணுச்சுன்னா 1. இப்போ டிஃபரன்ஸ் வேற வேறையா இருக்குதா, நீங்கள் அதை ஒன்றா மாற்றணும். ஓகே, ஒரு நம்பராக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 4 நம்பரோட எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் ஆஃப் 5, 2, 1. 1 2 வாட்டி வந்திருக்கனால ஒரே ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். இப்போ இது எல்லாமே இப்போ 5/2 போட்டால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அப்போ 5 × 2 × 1 தான் வரப்போகுது. 5 தான் எல்சிஎம்னு எடுப்பேன். 5/2 போடுவேன், டிவைட் ஆகாது. அந்த 2 நான் பெருக்குவேன். ஸோ அப்போ எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 10 தான் இங்கே. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிஃபரன்ஸை 10ஆக மாற்றணும். 1 × 10 போட்டிங்கன்னா 10, அதே நம்பர் நீங்கள் இங்கேயும் பெருக்கிக்கணும். இங்கே 10 போட்டிங்கன்னா 10, அதே நம்பர் இங்கே பெருக்கணும். இப்போ 2 × 5 போட்டாலும் இது 10,000. இப்போ 5 இங்கே பெருக்கிக்கணும். 5 × 2 போட்டாலும் இது 10,000. இங்கே 2 பெருக்கிக்கணும். அதாவது மேலே பெருக்குனா கீழே பெருக்கிறோம்னு தான் அர்த்தம். இப்போ கீழே பெருக்குனா இங்கே 7 2 14 வந்துருக்கும். ஓகே, 7 2 14 வந்திருக்கும். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 வந்துடும். ஸோ டிஃபரன்ஸ் 10 வந்துடும். ஸோ மேலேயும் கீழே நம்ம பெருக்கிறோம், பட் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம டிஃபரன்ஸில் பெருக்கிறோம். டிஃபரன்ஸ் நம்மளுக்கு இப்போ காமன் ஆயிருக்கும். நீங்கள் எல்லா நம்பர்லையும் மேலேயும் கீழே நான் பெருக்கிற நம்பரை பெருக்கி பாருங்கள், டிஃபரன்ஸ் 10ங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துடும். ஓகே, இப்போ டிஃபரன்ஸை நம்ம சேம் ஆக்கிட்டோம். மேலே இருக்க நம்பரை மட்டும் பார்த்தா போதும். ஸோ மேலே 2 4, இங்கே 4 5 5, இங்கே 5 × 10 50, இங்கே 3 × 10 30. இப்போ இதில் எது பெருசு, இதுதான் லார்ஜஸ்ட். எது சிறுசு, இதுதான் ஸ்மாலஸ்ட். ஏறு வரிசையில் கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். இது ஃபஸ்ட்டு வரும், இது 2வது வரும், இது 3வது வரும், இது 4வது வரும். இது இறங்கு வரிசை. ஏறு வரிசைனா இது ஃபஸ்ட்டு, இது 2வது, இது 3வது, இது 4வது வரும். ஓகே, ஸோ டிஃபரன்ஸ் வேற வேறையா இருந்தால் டிஃபரன்ஸை சேம் ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும், அந்த டிஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துட்டு அதுவாக வர்ற மாதிரி நீங்கள் அந்த எல்சிஎம் என்னவா வந்துச்சோ அதுவாக வர்ற மாதிரி நீங்கள் டிஃபரன்ஸை மாற்றணும். ஸோ அப்போ நீங்கள் அந்த டிஃபரன்ஸ் கூட எதை பெருக்கிறீங்களோ அந்த நம்பரை மேலே இருக்க நம்பரை கூட பெருக்கிக்கோங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 17/20, அடுத்து 21/26, 13/15, அடுத்து 9/14. இதில் எது பெருசு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன பண்ணுவீங்க, டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. இங்கே 20ல் 17 போணுச்சுன்னா 3, 26ல் 21 போணுச்சுன்னா 5, 15ல் 13 போணுச்சுன்னா 2, 14ல் 9 போணுச்சுன்னா 5. ஸோ இப்போ இந்த இடத்துலயே 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு 5 டிஃபரன்ஸ் வர்ற மாதிரி வருது. இதில் எது பெருசாக இருக்கும், 21 தான் பெருசாக இருக்கும். 9 21 பார்த்தீங்கன்னா 21 தான் பெருசாக இருக்கும். அப்போ இப்போவுமே நம்ம ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம், தேவையில்லாமல் அதை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் 3 ஆப்ஷன் இருக்குது. 3 ஆப்ஷன்லையுமே வேறு வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அதோட எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் நான் 5ன்னு எடுக்கிறேன். 5/3 போட்டால் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகாது. அப்போ 5 × 3, 5 × 3 கூட நம்ம 2ஆல் டிவைட் பண்ணாலும் டிவைட் ஆகாது. இப்போ × 2. ஓகே, 5 3 15, 15 2 30, 30 தான் எல்சிஎம். இப்போ இதை 30ஆக மாற்றணும் அப்படின்னா இங்கே 15ஆல் பெருக்கணும், அதே 15 நீங்கள் இங்கே பெருக்குங்க. இதை 30ஆக மாற்றணும்னா 6ஆல் பெருக்கணும், அதே 6 நீங்கள் இங்கேயும் பெருக்குங்க. இதை 30ஆக மாற்றணும்னா 10ஆல் பெருக்கணும், அதே 10 நீங்கள் இங்கேயும் பெருக்குங்க. ஸோ 17 10 170, 21 6 126. இது வந்து என்னது, 15. ஓகே, 13 × 15 வந்து பார்த்தீங்கன்னா 195. இப்போ எது பெருசுன்ட்டு பாருங்க, அதுதான் அந்த பின்னம் தான் பெருசாக இருக்கும். இதுதான் பெருசு, 170 தான் பெருசு. ஓகே சார், 195 தான் பெருசு. 195 தான் பெருசு அப்படிங்கிறப்போ அது எதோட பின்னம், இந்த பின்னம் தான், 13/15 தான். ஸோ 13/15 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஆகும். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான், எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11/12, 17/18, 23/24, 21/24. இப்போ இந்த 2 நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற வேறையா இருக்கலாம், ஆனால் டினாமினேட்டர் சேம். ஓகே, கீழே இருக்க நம்பர் சேம். ஸோ கீழே இருக்க நம்பர் சேமாக இருக்குதுன்னா நீங்கள் டிஃபரன்ஸ் எதுவுமே பார்க்க வேண்டாம், மேலே இருக்க நம்பரை மட்டும் பாருங்கள். எது பெருசோ அதுதான் பெருசு, எது சிறுசோ அதுதான் சிறுசு. ஓகே, இப்போ இந்த 2ல் எது பெருசு, 23 தான் பெருசு. நம்மகிட்ட கொஸ்டினில் பெருசு தான் கேட்டிருக்காங்க.
இந்த ரெண்டுலேயே இது சிறுசாயிருச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம், இது நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த 3க்கு மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1 தான். ஸோ டிஃப்ரென்ஸ் 3லேயுமே 1 தான் இருக்குது. இதில் எது பெருசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23/24 தான் பெருசு. ஸோ 23/24 தான் கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் கேட்ட கொஷின் தான், நானாக கொடுக்கல. இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. வெறுமனே டிஃபரன்ஸை பார்த்து ஈக்குவலாக வர்ற மாதிரியுமே கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following is smaller than 17/24? பின்வருவனவற்றில் எது 17/24 விட சிறியதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிறுசு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன்லையுமே ஸ்மாலஸ்ட் நம்பராக இருந்தால் தான் அது ஆன்சராக இருக்கும். ஏன்னா இதை விட சிறுசுன்னு கொடுத்துருக்காங்க, இதை விட சிறுசு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 2 ஆன்சர் வந்துடும். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் ஒன்றே ஒன்று தான் இந்த நம்பரை விட சிறுசாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த நம்பரே இங்கே தேவையில்லை. ஓகே, இந்த 4 ஆப்ஷனில் எது சிறுசுன்னு கண்டுபிடிச்சாலே போதும், அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எது சிறுசுன்னு கண்டுபிடிங்க. 13/18, 5/7, 7/11, 11/15. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 வந்துடும், இங்கே 2, இங்கே 4, இங்கேயும் 4. இப்போ 2 ஆப்ஷனுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் 4 வருது. ஓகே, இப்போ இதில் இது பெருசு, நம்மளுக்கு இங்கே பெருசு தேவையில்லை, சிறுசு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது பெருசு 11 7 பார்த்தோம்னா 11 தான் பெருசு. அப்போ இதை எலிமினேட் பண்ணிடலாம், 11/7 எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 தான் இருக்குது, 3ல் எது சிறுசுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதுவுமே வந்து நம்ம சிம்பிளாக இதை 4ன்னு மாற்றிடலாம். 2 4. ஓகே, இங்கே 2 போட்டிங்கன்னா 2 10. 10 பெருசா 7 பெருசா? 10 தான் பெருசு. ஸோ நம்மளுக்கு பெருசு வேண்டாம், சிறுசாக வேணும். அப்போ 5/7 நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ 13/18, இன்னொன்று 7/11, இது ரெண்டையும் பெருக்குங்க, இது ரெண்டையும் பெருக்குங்க, இது ரெண்டையும் பெருக்குங்க, இது ரெண்டையும் பெருக்குங்க. 13 × 11, 18 × 7. இது என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு வந்து இதில் எது பெருசு எது சிறுசு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ 13 × 18 ஒரு நம்பர் வரும், 18 × 7 ஒரு நம்பர் வரும். அதில் எந்த நம்பர் சிறுசு எந்த நம்பர் பெருசு அப்படிங்கிறத பார்த்தாலே போதும். பட் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மெத்தட் சொல்லிக் கொடுக்க விரும்பலை. அதனால் நம்ம நார்மலாக எல்சிஎம் மெத்தட்லேயே போடுறோம். ஓகே, இப்போ இங்கே வந்து 5 × 4 தான் எல்சிஎம், 20 தான் எல்சிஎம். இங்கே 5ஆல் பெருக்கணும், இப்போ இங்கே 5ஆல் பெருக்குவேன், இங்கே 4ஆல் பெருக்கணும், இங்கே 4ஆல் பெருக்குவேன். ஓகே, ஸோ 7 5 35, 13 × 4 எத்தனை? 52 வரும். 35 பெருசா 52 பெருசா? 52 தான் பெருசு. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 7/11 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பராக இருக்கும். ஓகே, எது சிறுசுன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ சி, ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வேற மாதிரி கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லைஸ் பிட்வீன் 3/10 அண்ட் 7/10? பின்வருவனவற்றில் எது 3/10 மற்றும் 7/10க்கு இடையில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 2க்கும் நடுவில் கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நீங்கள் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3/10, 7/10ன்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது 0.3, இது வந்து என்னது 0.7. ஸோ 0.3க்கும் 0.7க்கும் நடுவில் இருக்க நம்பர் ஏதுன்னு கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷனில். ஆப்ஷனுமே சின்ன சின்ன நம்பர் தான். இதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி தசம எண்ணா மாற்றுறது ஈஸி தான். ஓகே, இப்போ 8/9. இப்போ நீங்கள் வந்து பாயிண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே 80ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன வந்திருக்கும்? 72, 0.8 சம்திங் தான் வரப்போகுது, 0.8 சம்திங் தான் வரப்போகுது. பட் அது வந்து 0.7 தாண்டிடுச்சு. 2க்கும் நடுவில் இருக்கணும், 0.3க்கும் 0.7க்கும் நடுவில் இருக்கணும். ஓகே, அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து 13/17, 0 பாயிண்ட் வரும். இப்போ இங்கே நீங்கள் 130ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 7 17 119, 8 17 136. ஸோ 136ங்கிறது பெருசாக போயிடும். அப்போ 7 17 தான். 0.7. ஓகே, 0.7 அடுத்து இன்னும் தாண்டும். ஓகே, இன்னும் முடியலை, 0.7 சம்திங்னு போகும். அப்போ இது வந்து கண்டிப்பாக 0.7 தாண்டிடுச்சு. 0.7ஓட முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, இது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை. ஓகே, இன்னும் மிச்சம் இருக்குது, அது இன்னும் போகும், இன்னும் நம்பர் இதில் வரும். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. 10/11, 0.9 வரும். 9 11 99. அடுத்து இன்னும் போகும், இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர்.
7/11. ஓகே, இப்போ இதை நீங்கள் 70ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0.6. ஓகே, 6 6 11 66. அதுக்கப்புறம் மிச்சம் என்ன இருந்தாலுமே இது 0.6 சம்திங் தான் வரப்போகுது. அப்போ 0.3க்கும் 0.7க்கும் நடுவில் தான் அது இருக்குது. ஓகே, இதுக்கு நடுவில் தான் வந்து என்ன வந்திருக்கும், 0.6 வந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினுமே நிறையா கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். இந்த ஆப்ஷனில் எது இந்த ரெண்டுக்கு நடுவில் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவுமே சின்ன சின்ன நம்பராக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்து நிறைய யோசிக்கவே வேண்டாம், வேறு எதுவும் ட்ரிக் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே வேண்டாம். இப்போ 13/5 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும், 2 10 புள்ளி வச்சிங்கன்னா இங்கே 30ன்னு இருக்கும், 6 30, 2.6. 21/7 3 21. ஸோ 2.6க்கும் 3க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் தான் கேட்டிருக்காங்க. 5/5ங்கிறது 1 வராது. 19/7 அப்படிங்கிறது 14 பாயிண்ட் 14 பாயிண்ட். இங்கே என்ன வந்திருக்கும், இங்கே 14 19ல் 14 போச்சுன்னா மிச்சம் 5 50 வந்திருக்கும். 7 49, 2.7 சம்திங்னு வருது. 2.6 விட பெருசு. இதுதான் ஆன்சர். நீங்கள் மற்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று சிறுசாக இருக்கும், இல்லைன்னா பெருசாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A student was supposed to multiply a number by 19/8 but instead multiplied it by 9/8. Find the percentage error. அதாவது ஒரு நம்பரை 19/18ஆல் பெருக்கிறதுக்கு பதிலாக 9/8ஆல் பெருகிட்டான். அப்போ சதவீத பிழை என்னன்னு கேட்டிருக்கேன். அந்த நம்பர் மாறலை, அந்த நம்பர் எக்ஸ் தான். எக்ஸ் இன்ட்டு 19/18 தான் அவன் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ் இன்ட்டு 9/8ன்னு பண்ணிட்டான். அப்போ இதில் எவ்வளோ பிழைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு எக்ஸ் என்னன்னே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் நம்பர். இதுக்கு பதிலாக இதை போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்சன்டேஜ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, பர்சன்டேஜ் மிஸ்டேக்னா இதை விட இது எவ்வளோ கம்மி டிவைடட் பை இந்த நம்பர்ன்ட்டு போடணும். ஓகே, இதோட டிஃபரன்ஸ் பை எதை விட அப்படிங்கிறத பார்க்கணும். இது விட. ஓகே, 19/18 விட. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதாவது என்ன கண்டுபிடிக்கணும்னா 19/18 மைனஸ் 9/8 டிவைடட் பை 19/18 இன்ட்டு 100. இதுதான் வந்து பர்சன்டேஜில் அவன் பண்ண மிஸ்டேக். ஓகே, பட் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18 8ன்னு பின்னத்தில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கீழே இருக்க நம்பரை ஈக்குவலாக மாற்றிட்டு நம்ம மேலே இருக்க நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணோம்னாலே நம்மளுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஓகே, இப்போ கீழே இருக்க நம்பரை எப்படி ஈக்குவேட் பண்ணலாம், 18க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் நான் 18ன்னு எடுப்பேன். கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வந்திருக்கும், 18க்கும் 8க்கும் கரெக்டு தானே? ஆமாம். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வந்திருக்கும், இங்கே வந்து 42 8 இங்கே 9 18, கீழே 4 இருக்குது. 18 × 4 இதுதான் எல்சிஎம். ஸோ இங்கே இன்ட்டு 4 போட்டோம்னா மேலே இன்ட்டு 4 போடணும். 18 4 வந்து எத்தனை, 72. 72 தான் வந்து எல்சிஎம். ஓகே, இங்கே 72 இதை மாற்றணும். ஓகே, கீழே நம்ம 72 மாற்றணும். ஸோ கீழே 9ஆல் பெருக்குனா 72 ஆகும், மேலே 9ஆல் பெருக்குனா 72 ஆகும். இப்போ கீழே ரெண்டுலேயுமே 72 ஆயிடுச்சா, அப்போ நீங்கள் டினாமினேட்டரை விட்டுருங்க, மேலே இருக்க நம்பரை மட்டும் பாருங்கள். ஸோ 19 × 4 எத்தனை, 76. 9 81. ஸோ இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. எதுலேருந்து 76 விட 5 அதிகமாக அவன் வந்து எழுதியிருக்கான். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் டிவைடட் பை இந்த ஒரிஜினல் நம்பர் 76 இன்ட்டு 100. ஓகே, அதாவது 500/76. இப்போ 6 7 42, 7 7 49, 70 × 7 போட்டோம்னா 490, 76 × 7 போட்டால் அது 500 கண்டிப்பாக தாண்டும். அப்போது 6 7 42 அப்படிங்கிறது தான் கரெக்ட். 6 பாயிண்ட் தான் வரும், 6 பாயிண்ட் தான் வரும், 6 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர். இதை கெஸ் பண்ண முடியும்னா நீங்கள் வகுத்து பாருங்கள், 500/76ன்னு போட்டு பாருங்கள். 6 பாயிண்டில் வருதா, 4 பாயிண்டில் வருதா, 5 பாயிண்டில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதில் புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த சீரீஸ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.